உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்தால் அதனை ஆதரிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் எஸ்எஸ்எல்சி தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிமுக இளைஞர் அணி சார்பில் மதிமுக இளைஞர் நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வைகோ மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசின் உரிமைகளில் மத்திய அரசு அத்துமீறி பலமுறை நுழைவதாக குற்றம் சாட்டினார். மேலும் உணவு பாதுகாப்பு விநியோகத்தில் திருத்தங்களை கொண்டு வந்தால் அதனை ஆதரிப்பதாக அவர் தெரிவித்தார். மாநில உரிமைகளில் அத்துமீறி நுழைகின்ற வேலையை மத்திய அரசு பல முனைகளிலும் செய்து வருகிறது. அதனால்தான் தமிழகத்தில் ஏற்கனவே நிலவி வருகிற கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற உணவு விநியோக முறைக்கெல்லாம் குந்தகம் ஏற்படுத்துகிற விதத்தில் மத்திய அரசினுடைய நடவடிக்கை இருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் சரியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய திருத்தங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் அந்த உணவு பாதுகாப்பு மசோதாவை ஆதரிப்பதிலே தவறில்லை. இந்த நிகழ்ச்சியில் மதிமுக இளைஞர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.